என் நெஞ்சில் கொடியிருக்கும் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஹாய். அதாவது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு ஓடிடும்ப்பா. ஐயா ராசா சொல்லுங்களா? ஓகே. அதாவது 5 நண்பர்கள். அந்த 5 நண்பர்கள்ல 4 பேரு தனியா இருப்பாங்க. இந்த ஒருத்தர் மட்டும் செப்பரேட்டா போயிடுவாரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் சேர மாட்டாரு. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் எதுக்குமே வரமாட்டாரு. கல்யாணமோ எதுக்கும் சேர மாட்டாரு. அவர் அப்படியே இருந்துருவாரு. அப்போ இந்த 4 பேர் கேட்பாங்க பின்னாடி போயிட்டு, ஏன் அவர் எதுக்கு மட்டும் எதுக்குமே வரமாட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த ஒருத்தர் போய் சொல்றாரு, 4 ரேகை சேர்ந்தா தான் ஒரு கை ரேகை மாறுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கோடி ரேகை மாறினா தான் ஒரு கை ரேகை மாறும். அது நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒண்ணுக்கு நண்பா, தமிழ்நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு நாயகன் நம்மளோட ஜனநாயகன் விஜயனா மட்டும்தான். அப்புறம் ஒரே ஒரு விரலால் உருவாக்கப்பட்ட தளபதி விஜயனா. அப்புறம் மக்களால் உருவாக்கப்படும் அடுத்த முதல் அமைச்சர் தளபதி விஜய். இன்னும் சொல்லணும்னு ஆசை. அது கூறப்படும், சொல்லப்படும், சரித்திரத்திலே எழுதப்படும். அதுக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களோட ரேகையும் கை ரேகையா சேர்ந்து பண்ணப்படும். அதுக்கு எல்லாரோட ஆதரவும் தேவைப்படும். அது எல்லாத்துக்கும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கணும். கான்பிடென்டா இருங்க நண்பா நண்பிகள், நல்லதே நடக்கும். தளபதி விஜயனா நன்றினா கோடான கோடி நன்றி. பார்க்கலாம். ஓகே. எல்லாரோட ரேகையும் கை ரேகையா மாறி வெற்றி ரேகையா மாறி வெற்றிக்கான உருவாக்கணும். இந்த ஒரு விரல வெற்றிக்கான இது தேர்ந்தெடுத்து உருவாக்கணும். ஓகே நண்பா நண்பிகள், பாய்ப்பா. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட்ல எதனா பண்ணின்னு இருக்கட்டும். நம்ம யார பத்தியும் பேச வேணாம். ஓகே, பாய்.